பிரியமுள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இறைவனின் வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. உடைந்து போன உறவுகளை ஒட்ட வைக்கும், தளர்ந்து போன உள்ளங்களை தூக்கி நிறுத்தும், காய்ந்து போன உறவுகளை துளிர்க்க செய்யும், காயப்பட்ட உள்ளங்களுக்கு மருந்து போடும், இடிந்து போன உறவுகளை கட்டி எழுப்பும், தடுமாறும் உள்ளங்களை தாங்கி பிடிக்கும், தடமாறும் உறவுகளை தட்டி கேட்கும் ஆற்றல் வாய்ந்தது உயிருள்ளது இறை வார்த்தை. ஆம், மனக்காயங்களுக்கு ஆறுதல் தருவது இறைவனின் வார்த்தை. மனிதர்கள் கொடுக்கின்ற ஆறுதலை விட இறை வார்த்தையின் மூலமாக இறைவன் நமக்கு தரும் ஆறுதல் அளிக்கின்றார். இன்றைய நாளின் மைய கருத்து ஆறுதல் தேடுவதை விட ஆறுதலாக மாறிட என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்க்கையில் நாம் மற்றவருக்கு ஆறுதலாக இருந்ததை விட நாம் தான் அதிகமாக மற்றவர்களின் ஆறுதலான வார்த்தைக்கும் உடனிருப்புக்கும் தான் காத்திருக்கின்றோம். துன்பத்தில் துணை இருப்பவன்தான் உண்மையான நண்பன். இயேசுவின் வேதனை மிகுந்த தருணத்தில் தன்னை விட்டு விலகிய சீடர்கள் சிலரின் செயல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அவருக்கு இருந்திருக்கும். எனவேதான் அவர் தன் நெருங்கிய நண்பர்களின் உடனிருப்பை தேடி ஆறுதல் அடைகிறார். இயேசு மனநொந்து சோர்ந்திருந்த வேளையில் மார்த்தா தளர்ந்து போன உடலுக்கு உணவளிக்கிறார். மரியா நொந்து போன மனதிற்கு தனது உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு இறைமகன் இயேசுவுக்கும் மனிதன் என்ற முறையில் ஆறுதல் தேவைப்பட்டது. அவர் தெய்வ சுபாவத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆறுதல் அளிக்கிறார். நாம் புனித பிரான்சிஸ் அசிசியும் இயேசுவின் 5 காயங்களை பார்த்து நொந்து அழுதார். உமது வேதனையில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று மன்றாடினார். அதன் விளைவாக பரிசாக இயேசு அவருக்கு தனது 5 காயங்களை கொடுத்து தனது வேதனையில் பங்கு கொள்ள செய்தார். எனவே நாமும் எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆறுதல் தேடுவதை விடுத்து பிறரின் வேதனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்கவும் நமது உடனிருப்பாலும் வார்த்தைகளாலும் பிறருக்கு ஆறுதலாக நமது வாழ்க்கை மாறிட தொடரவிருக்கும் இத்திருப்பலியில் பக்தியோடு வரம் கேட்டு ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் பாடற்குழு உறுப்பினர்கள் மற்றும் புனித தோமையார் அன்பிய குழுக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்களின் பணிகள் சிறக்கவும் அனைவரும் நல்ல உடல் நலம் தந்து இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இறைவன் புனித பிரான்சிஸ் அசிசியர் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசீர்வாதங்கள் நிறைவாக அளித்து, குறிப்பாக நம்முடைய துன்ப வேலைகளிலும் துயர் நிறைந்த நேரங்களிலும் மனக்குழப்பங்களிலும் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற நிலையில் இறைவன் நமக்கு ஆறுதலாக இருந்து நம்மை வழிநடத்து இத்திருப்பலிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்றவர்கள் நமது பங்கினுடைய படற்குணர்கள் மற்றும் கிளைநாட்டார் வீதி மரவாடி தெரு பகுதியில் வசிக்கின்ற புனித தோமையார் அன்வைத்தி சார்ந்த இறை மக்கள். இவருடைய கருத்துக்களுக்கான அலுவலுக்காகவும் இவரெடுக்கின்ற அனைத்து நல்ல முயற்சிகளையும் நிறைவாக ஆசிரியர் நடத்த வேண்டும் என்றும் புனித பிரான்சிஸ் அசிசியருடைய வல்லமைக்கு பரிந்துரை பெற்று சிறப்பாக தமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்தி இறைவனை புகழவும் இறை மகிமைக்காக தங்களுடைய பணிகளை செய்யவும் இறைவனால் புரிய வேண்டும் என்றும் இவர்களுக்கு தேவையான உடல் நலத்தை வழங்க வேண்டும் என்றும் மன்றாடி ஜபிக்கின்ற வேளையில் இந்த திருப்பலியில் ரஞ்சித் பிரகாஷ் குடும்ப சமாதத்திற்காகவும் ரித்திஸ் ராஜ் 7ஆம் ஆண்டு பிறந்த நன்றியாகவும் பிரான்சிஸ்கா கோவிந்தசாமி பிள்ளைகள் குடும்பத்திற்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பிரான்சிஸ் அசிசியர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் எப்ராசி சரோஜா பிரிமோகே உடல்நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் செந்தமிழன் ஏழரசி குடும்ப நன்றியாகவும் எக்ஸ்பினால் மரிய தெரேஸ் குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தில் நிறைவேறவும் ஃபெலிக்ஸ் எக்ஸ்பினால் ஆண்மேலை பார்ட்டிக்காகவும் தெய்வநாயகம் நாசர் மதுரம் சௌரியம்மாள் மதுரம் மற்றும் மதுரம் குடும்பத்தில் மறைத்தனர் ஆண்மேலை பார்ட்டிக்காகவும் திருமதி போன்கேர் தெஜான் ரோசியான் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்தில் நிறைவேறவும் அந்தோணிசாமி அவருடைய ஆன்மா இலை பார்ட்டிக்காகவும் செந்தமிழன் ஏழரசி குடும்பம் நன்றியாகவும் சில்வன் தட்சிகா திருமணம் நல்லபடியாக நடைபெற்றதற்கு நன்றியாகவும் தமிழ்வேந்தன் செசிலி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் தமிழ்வாணி ஐயப்பன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது போது ஜெபிக்கப்படுகின்றது. இறைவனை குடும்பத்தாரை நிறைவாக ஆசிரியர்கள் நடத்த வேண்டும் என்றும் நினைவு கூறப்பட்ட ஆன்மாவுக்கு நித்திய இறைப்பற்றளித்திட வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு திருப்பலியில் மன்றாடி ஜெபிக்கின்ற வேளையில் நமது அழைப்பினை ஏற்று இன்று வருகை புரிந்து திருப்பலியை தலைமையேற்று இறைவனுடைய அருளை பெற்றுத்தர வந்திருக்கின்ற நமது அன்புக்கும் பாசத்துக்கும் அருள் தந்தை கே டோமினிக் அவர்கள் வில்லியனூரில் தற்போது படித்து கொண்டிருக்கிறார்கள். எம்எஸ் சபையை சார்ந்த அருள் தந்தை அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் உடல்நலத்திற்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளில் பங்கு தருகிற பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால்
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தருளினீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதாம் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கவும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியில் ஜெரால்ட்
அல்பர்னுடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பலிக்குள் ஜெபிக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாய்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. காத்தருளும்.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவர் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்வர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய மைய கருத்து என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியல. மைய கருத்து என்ன? பரவாயில்ல, தெரியாது. என்னது? ஆறுதல் தேடுபவர்களாக அல்ல, ஆறுதலும் ஆறுதல் தேடுபவர்களாக அல்ல, மாறாக நாம் ஆறுதல் தருபவர்களாக இன்றைய நாளுடைய மைய கருத்தானது நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. எசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்லுகின்றார். 66வது அதிகாரம் 11வது வசனத்திலே கடவுள் கூறுகின்றார்: ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் ஆறுதல் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு ஆறுதலை அளித்துக் கொண்டு நாம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இறைவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு இறைவனிடமிருந்து பெறுகின்ற அந்த ஆறுதலையும் அந்த அன்பையும் நாம் பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்விலே நிறைய இடங்களிலே செய்திருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் திருவிழா கொண்டாடுறாங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் வர பாதசங்கள் எல்லாரும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதில் குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு என்னை மைய கருத்தானது ஒரு மிக சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே புனித பிரான்சிஸ் அசிசியார் யாரிடமும் ஆறுதலை தேடி செல்லவே கிடையாது. ஆனால் இவர் ஆறுதலை மற்றவர்களுக்கு அளிப்பதற்காக ஓடோடி சென்று நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்றால், அவருடைய லட்சியமே மிக வித்தியாசமானதாக இருந்தது. அவருடைய லட்சியம் மிக ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. பொதுவாக ஆறுதல் யாருக்கு தேவைப்படும் சொல்லுங்க? ஆறுதல் யாருக்கு தேவைப்படும்? யார் துன்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு, யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, யார் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவைப்படும். யாராவது ஒரு ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நினைப்பாங்க, நல்லா தான் இருந்தார், பைத்தியம் கொடுத்துக்கிச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க நம்ம ஆறுதலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களுக்கு தேவையில்லை. துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆறுதல் என்பது மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம யாரும் போய் சொல்ல மாட்டோம், சந்தோஷமா இருக்கிற கூப்பிட்டு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய லட்சியமே வித்தியாசமானது என்று நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, அவர் தன்னுடைய நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது அவங்க நண்பர்கள் எல்லாருமே இவர் மனமாற்றம் அடைவதை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கிறியா? உன் வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நீயே கொண்டு வந்துகிட்டு இருக்கிற, மாற்றம் கொண்டு வர்றதுக்காக சொல்லிட்டு நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதுக்கு அவர் சொன்னது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒரு அழகான பெண்ணை
இந்த உலகத்திலே யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு அழகான ஒரு பெண்ணை நானும் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் அசிசியா சொன்னார். அந்த பெண் யார் அப்படின்னு சொன்னா ஏழ்மை. ஏழ்மையை திருமணம் செய்து கொள்ள போவதாக என்று அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்விலே துன்பம் அதிகம் வேண்டும் என்று துன்பத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தார். இவ்வாறு துன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றவருக்கும் ஏழ்மை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றவருக்கும் யாருமே ஆறுதல் என்று சொல்வதற்கான அவசியமே கிடையாது. கரெக்டா? துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வேணும்? ஆறுதல் வேணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? எனக்கு அதுதான் வேணும், எனக்கு துன்பம் தான் வேணும் என்று அவர் துன்பத்தை தேடி தேடி அலைந்ததன் காரணமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 5 காயங்களிலே பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு வரத்தை பெறுகின்றார். துன்பத்தை தேடி தேடி அலைந்து கடைசியில அந்த 5 காயங்களை பெற்று அந்த துன்பத்தை தன்னுடைய வாழ்விலே அனுபவிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏழ்மை தேடி சென்றதன் காரணமாக தான் தனக்கு இருந்த செல்வங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர் சென்று விட்டார். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஆறுதல் தேவை கிடையாது. அவர் எங்கேயுமே ஆறுதலை தேடவில்லை. மாறாக அவர் ஆறுதலை தேடி 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 மற்றவர்களுக்கு கொடுத்தார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அவர் ஒரு முறை குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு தொழுநோயாளர் ஒருவரை பார்க்கின்றார். தொழுநோயாளரை பார்த்த பிறகு தொழுநோயாளர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. மேலெல்லாம் ஒரே புண்ணா இருக்கும், ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தொழுநோயாளர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரே துர்நாற்றம் வீசக்கூடிய இடமா இருக்கும். அவருக்கு இந்த தொழில்நோயாளர்கள் என்னாலே ரொம்ப பிடிக்காது, ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? குதிரையில போயிட்டு இருந்த அவரு குதிரையை நிறுத்திட்டு இறங்கி அந்த தொழுநோயாளரை தழுவி கொள்கிறார். யாராவது அந்த தொழுநோயாளரை டச் பண்ணுவாங்களா? யாருமே தொட மாட்டாங்க. யாருமே அவர்கிட்ட பேசவே முற்பட மாட்டார்கள் தொழுநோயாளர்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு தொழுநோயாளரை இவர் தழுவுகின்றார், கட்டி தழுவுகின்ற என்றால் எந்த அளவிற்கு அவர் அந்த மனிதனுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். இதைதான் கடவுள் சொன்னார், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்றார். அந்த தொழுநோயாளருக்கு ஒரு ஆறுதலாக அந்த இடத்திலே பிரான்சிஸ் அசிசியர் இருந்தார். அது மட்டுமல்லாமல் கடை வீதியிலே தன்னுடைய தந்தையினுடைய துணிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அதை விற்பனை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு பிச்சைக்காரன் அந்த பக்கமாக வந்து அவருக்கு பிச்சை கேட்பதை பார்க்கின்றார். இவர் தன்னுடைய வாடிக்கையாளர்களிடத்திலே பிஸியாக இருந்த காரணத்தினால் அவரை ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. இந்த வாடிக்கையாளர் சென்ற உடனேயே இவர் அந்த பிச்சைக்காரரை தேடி ஓடோடி செல்கிறார். ஓடோடி சென்று தன்னிடம் இருந்த அனைத்தையும் அந்த பிச்சைக்காரனிடத்திலே கொடுத்து விடுகின்றார். அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார். ஆறுதலை அவர் தேடிக்கொள்ளவில்லை, மாறாக தேடி சென்று ஆறுதலை மக்களுக்கு அவர் கொடுத்து கொண்டிருந்தார். எனவேதான் இன்றைய நாளிலே இந்த ஆறுதலை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாமல் மற்றவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆறுதலை நீங்கள் மக்களிடத்தில் தேடினீர்கள் என்றால் ஒரு பொழுதும் அது ஒரு உண்மையான ஆறுதலாக இருக்கவே இருக்காது. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஆட்கள் தான் இங்கே அதிகமே தவிர மாறாக ஆறுதல் தருகின்றவர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா வாய்மொழியை வேணா சொல்லலாம், வந்து இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சியோடு தான் இருப்பார்கள். ஆனால் கடவுள் மட்டுமே எப்பொழுதுமே நம்முடைய துன்ப வேலையிலே ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களாக நம் ஒவ்வொருவருக்கும் துன்பம் என்று வரும் என்பதை தெரிந்துதான் குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய உறவினத்திலே ஒன்றும் செல்ல வேண்டாம், அங்க போங்க இங்க போங்கலாம் சொல்ல கிடையாது. என்ன சொல்றாரு? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக கடவுள் தருகின்ற அந்த ஆறுதலும் கடவுள் தருகின்ற அந்த தேற்றுதலும் மிக உண்மையான ஒன்று. அது நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒன்று. அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு இறங்கி வந்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நைன் என்னும் ஊரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள் வர முற்படுகின்றார். அப்பொழுது அந்த ஊரிலே வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணுடைய மகன் ஒருவர் இறந்து விடுகிறார். அவங்க ஏற்கனவே தன்னுடைய கணவரை இழந்து கைப்பெண்ணாக இருக்கின்றார். தனக்கென்று ஒரு மகன் இருக்கின்றான், அவனும் இறந்து விடுகிறான். அவன் இறந்த உடனேயே அவனை தூக்கி கொண்டு அந்த பாடையில வச்சுக்கிட்டு எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த பக்கம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓடோடி செல்கிறார். யாருமே வந்து ஆண்டவர் இயேசுட்ட எந்த உதவியுமே கேட்க கிடையாது. யாருமே அந்த உதவி கேட்கல. ஆண்டவர் இயேசுவே நேராக ஓடோடி செல்லுகின்றார். சென்று அந்த தாயினுடைய அழுகுரலை பார்க்கின்றார், கேட்கின்றார். பார்த்துவிட்டு அந்த பானையை தூக்கி சென்றவர்களிடத்தில் சொல்லுகின்றார், நிறுத்துங்கள் என்று. அவங்களும் நிறுத்துறாங்க. நிறுத்துற உடனேயே அந்த இளைஞனை அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுத்து அவனை எழுப்பி விடுகின்றார். எழுப்பிய உடனேயே அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு அவர்கள் அனைவரும் வியந்து ஒன்று சொல்லுகிறார்கள். அந்த 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனம், இதோ கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று அவர்கள் பெருமூச்சிட்டு ஆர்ப்பரித்து மகிழ்ந்து சொல்லுகிறார்கள். கடவுள் மக்களை தேடி வந்துள்ளார் என்று ஆர்ப்பரித்து குறிப்பிடுகின்றார்கள். ஆக கடவுள் மனிதர்களை தேடி வந்திருக்கின்றார். மனிதர்கள் துன்பப்படுவதை பார்த்து மகிழ்பவர் அல்ல நம் கடவுள். யார் துன்பப்பட்டாலும் யார் துன்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஓடோடி சென்று ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அவள் துன்பத்தையும் போக்குபவராக நமது கடவுள் இருக்கின்றார். அந்த கைம்பெண்ணுடைய நிலைமையை பார்த்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை ஓடோடி செல்கிறார். ஓடோடி சென்று அந்த கைம்பெண்ணுடைய மகனுக்கு உயிர் அளித்து அந்த கைம்பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருகின்றார். அதுதான் நம் கடவுள். நம் கடவுள் நம்மை தேடி ஓடி வந்திருக்கின்றார், ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இறைவனிடமிருந்து பெறுகின்ற அந்த ஆறுதலையும் அந்த அன்பையும் நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. எவ்வாறு புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுத்தாரோ அதே போன்று நாமும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு, நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஒரு உண்மையான ஆறுதலையும் நம்பிக்கையையும் அன்பையும் நாம் அவர்களுடைய மனதிலே விதைக்க வேண்டும். எவ்வாறு நாம் இந்த ஆறுதலை தர முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு திருவிவிலியமே நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், எவ்வாறெல்லாம் நாம் ஒரு மனிதருக்கு ஆறுதலாக இருக்க முடியும். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு போய் வெறும் வார்த்தைகளை சொல்லி நீங்க ஆறுதல் கொடுக்குறீங்கன்னா அது உண்மையான ஆறுதல் கிடையாது. உங்களுடைய ஆறுதலானது செயல் வடிவத்தில் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லுகின்றார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையிட்டு இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் உண்மையான ஆறுதல். ஒருத்தவங்க பசியோட வரான் அப்படின்னா, ஐயோ பசியா இருக்கிறியா, சரி சரி சரியா போயிடும் அப்படின்னு சொல்றது ஆறுதல் கிடையாது. பசியா வரவனுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு அந்த உணவை கொடுக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உண்மையான ஆறுதல். யாராவது ஆடை இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு அவருடைய துன்பத்தை நீங்கள் போக்க முற்படுகிறீர்கள் என்றால் அதுதான் உண்மையான ஆறுதல். பல நேரத்துல நம்ம ஆறுதலாக இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் இருக்க நாம் வாழ முற்படுவோம். இந்த நாளிலே இறைவனை மன்றாடுவோம். நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுதும் துயரங்கள் வருகின்ற பொழுதும் நாம் இறைவனை தேடி செல்வோம். ஏனென்றால் இறைவன் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாகவும் நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு தரக்கூடிய கடவுளாக நம்மை தேடி வந்திருக்கின்றார். அந்த இறைவனிடத்திலிருந்து பெறுகின்ற ஆறுதலையும் அன்பையும் நாம் மற்றவர்களுக்கு செயலின் மூலமாக நாம் அதை கொடுப்போம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை கடவுளுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். என் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும்
ஆசீர்வதித்து இறைவார்த்தை அறிவிக்கும் பணியை சிறப்பாக செய்ய தேவையான ஆற்றலை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து பிறநலம் கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களின் வாழ்வை ஒளிர செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் பாடல் குழுவினர் மற்றும் புனித தோமையான அன்பிய மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிடவும் பிறருக்கு தனது உடனிருப்பால் ஆறுதல் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலி வழியாக எங்களுக்கு இறை ஆசீர் பெற்றுத்தரும் அருட்தந்தையர்களையும் உம் பீடம் சூழ்ந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் அனைவரும் இறை அன்பில் வளர்ந்து பிறரின் துன்பத்தில் பங்கு கொள்ள நல்ல மனநிலையை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புகழ்ச்சி பலிக்கு உரியவரே என் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் என் பங்கின் பாடல் குழுவினரையும் அவர்களின் குடும்பத்தினரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இந்த வாய்ப்பை அளித்த பங்கு தந்தை, பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் உண்மையை முன்னிறுத்தி தற்புகழ்ச்சியை அகற்றி இறை புகழ்ச்சியை இதயத்தில் நினைத்து பங்கு மக்களோடு இணைந்து உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, இது உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டையும் கருணையுடன் கண்ணோக்கியர்களும் இவைகள் அனைத்தும் உமது திருவிழமான எங்களுக்கு நிறைவேற்றி தந்தரலும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் பீடமே வருக
சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களிடமான இப்பலை எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கம் நிறைந்த இறைவா, இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக்கொடுத்தும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக் கொண்டு சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால், குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிஸ்டருடைய சாட்சியத்தால் உமது திரு அவை என்ற புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருந்த பரிமன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரை வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்கலைப்புடன் பாடுவதாவது. உமது மாட்சிய நிறைவுள்ள
ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபடுவதும் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நவையிரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் கூழியும் செய்ய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்கொண்டுயில் உள்ள சகோதரர் சகோதரிகளையும் இன்றையபடி நினைவுகூரப்படைகின்ற ஆன்மா நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், எங்களோரின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பகுதிகளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் அவர்கள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் பிரிந்து செபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருக்கத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். நாம் அனைவரும் கண்களை மூடி அமைதிக்காக என்று செபிப்போம். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். எனவே இவ்வுலகில் அமைதி நிலவவும் நமது குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் அனைத்தும் தேர்ந்து அமைதி ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதற்காகவும் நமது உள்ளத்தில் இருக்கின்ற குழப்பங்கள், கவலைகள், துன்பங்கள் அனைத்தும் தேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த நிலையான அமைதி நமது உள்ளத்திற்குள் வர பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு விழுந்தேனே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவுடன் என்று அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவர் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக என் தனது உயிரையும் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த கடவுள் இதோ அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் என்று அழைத்திருக்கின்றார். இவருடைய அழைப்பை ஏற்று இவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவர் இயேசு
நவநாள் 7வது நாள். என் மதுரை இயேசுவே, புனித பிரான்சிஸ் நிறைவான அளவற்ற கருவுளங்களை உம்முடைய தெய்வீக மறைப்பொருளிலிருந்து பெற்றதை எண்ணி வியக்கிறேன். இறைவா, உமது தூய திருவுளத்தை நான் தெரிந்து கொள்ளும் பொருட்டு உம்முடைய தெய்வீக சாயலின் ஒளிக்கதிரை என் மீது பொழிந்ததால் உம்மையும் உமது அன்பையும் உமது வாழ்க்கையையும் உமது மரணத்தையும் உமது திரு தாயாரையும் உம்முடைய புனிதர்களையும் போற்றுகின்றேன். ஆவியார் என் ஆராதனை முயற்சிக்கு ஈடுபட்ட நான் செய்ய வேண்டிய கடமையையும் உம்முடைய திருவுளத்தையும் எனக்கு காட்டியிருந்தீராக. ஓ மகிமை புரிந்த புனித பிரான்சிஸ் அண்ணலே, ஆராதனைக்குரிய சரியான மாதிரியை அழிந்து போகவிருந்த அநேக கோயில்களை கட்டினவரே, உண்மையான ஆராதனையின் பரிமளத்தால் நிரப்பப்பட்டு அதி உன்னதமானவருடைய உயிருள்ள ஆலயமாக நான் ஆகும் பொருட்டு என் வாழ்க்கையினால் மாத்திரமல்ல, என் இதயத்தாலும் என் செயலினாலும் குணத்தினாலும் என் இறைவனை நான் ஆராதிக்க உதவி செய்ததாம். ஆமேன். இன்னும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதரம் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அது நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதல் தேடுவதை விட ஆறுதல் அளிப்பவராக என்ற சிந்தனையை மையப்பொருளாக கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் ஆறுதல் தருகின்றவராகவே இருப்பதை விவிலிய பின்னணியில் அந்த விவிலியத்தை உள்வாங்கி தன் வாழ்வை மையப்படுத்தி கொண்டு வாழ்ந்த நமது புனித பிரான்சிஸ் அசிசியார் எளிமையையும் ஏழ்மையையும் மனம் புரிந்தவராக செல்வங்களை துறந்து ஆறுதல் அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய முன் அடையாளமாக முன்னோட்டமாக இந்த மன்னக திருச்சபை மாந்தருக்கு விண்ணகத்தின் பேருண்மைகளை பெறுவதற்கு மிகப்பெரிய விளக்காக கலங்கரை விளக்காக திகழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் சிந்தித்தோம். பிரான்சிஸ் அசிசியார் எந்த அளவிற்கு எளிமையை ஏழ்மையை ஆறுதலை தேடி கொடுத்தார் என்பதை அவருடைய வாழ்வின் பின்புலத்திலிருந்து அழகாக நமக்கு எடுத்து கூறி அவருடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆறுதலை கொடுக்கின்றவராக பெறுகின்றவராக இல்லாமல் கொடுக்கின்றவர்களாக ஏழ்மையும் எளிமையும் வாழ்வாக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை ஒரு ஆர்வ உணர்வுகளை நமக்கு இன்றைய மறைவின் வழியாக இறைவாக்கின் வழியில் சிந்தித்து நம்மை செயல்பட்டு அழைப்பு கொடுத்தவர் நமது அன்பிற்கும் பாசத்தினுடைய அருள் தந்தை கே. டோம்னிக் அவர்கள். அருள் தந்தை அவர்கள் கப்புச்சன் சபையை சார்ந்த அருள் தந்தை அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்து இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு வருகை புரிவதாக இருந்தது, அப்பொழுது வர இயலவில்லை. ஆனால் இந்த ஆண்டு தாம் சொன்னபடியே இங்கு வருகை புரிந்து இந்த திருப்பணியை தலைமையேற்று மிக அழகாக மிக சிறப்பான ஒரு மறைமுறையை வழங்கி நாம் புனிதரின் அடிச்சுவட்டில் வாழ்வதற்கான மீண்டும் ஒரு சக்தியாக கொடுத்திருக்கிறார்கள்.
தந்தை அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது நான் இவருடைய பங்கில் தந்தையாக பணிபுரிந்தேன். மைக்கேல்புரத்தை சார்ந்த அருட்தந்தை அவர்கள் இவருடைய பங்கில் நான் தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது இவர் திருமணத்தில் பணிபுரிந்தார்கள். அதன் பிறகு உருவாகி மீண்டும் இப்போதுதான் அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. இப்பொழுது வில்லியனூரில் அவர்கள் சட்டக்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை சார்பாக சட்டக்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 ஆண்டு காலம் இங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமை செல்கின்ற பொழுது தந்தை அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு. அங்கு மிக சிறப்பாக திருத்தலத்தில் உதவுகின்றவராகவும் நாம் அழைக்கின்ற பொழுது நமக்கு உதவுகின்றவராகவும் இருக்கக்கூடியவர். ஒரு நல்ல ஒரு அருமையான தந்தை, ஏழ்மை எளிமை நிறைந்த ஒரு நல்ல தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய செயல்முறைகள் இருப்பதை நாம் அறிவோம். என்றால் நான் அங்கு இருக்கிற போது சரி, அதன் பிறகு அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் விளங்கிய ஒரு எளிமையான நல்ல பண்பு, நல்ல வழித்தன்மை நிறைந்த ஒரு செயல்பாடுகள், நல்ல அணுகுமுறை நிறைந்த ஒரு அன்பு தந்தை. நாம் இந்த நாளிலே அவரை இங்கு நமக்கு வருகை புரிந்து நமக்காக இந்த நாளை சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய தந்தைகளுக்கு உங்கள் பெயராலும் என் பெயரை நன்றி தெரிவிக்கும் விதமாக நாம் தந்தைகளுக்கு இப்போது நமது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நாளை போற்றி அவர்களை வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் பாடக்குழு உள்ளிட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இருமுறை ஜெபிப்பது ஒரு முறை பாடுவதற்கு சமம் என்று சொல்வதை நாம் கண்டிருக்கின்றோம். இறைவனை நாம் இன்னும் நெருக்கமாக செல்வதற்கும் இறைவனுடைய மகிமையில் மாற்றியில் பங்கு பெறுவதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒன்று பாடக்குழு. திருவழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு அங்கம் பாடக்குழுவினர்கள். இந்த பாடக்குழுவினர்கள் நமது பங்கில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த திருப்பள்ளியில் நாம் இறைவனை இன்னும் அதிகமாக நெருங்கி ஜெபிப்பதற்கும் இறைவனுடைய மகிமை பங்கேற்பதற்கும் உதவியாக இருக்கிறவர்கள் பாடக்குழுவினர்கள். இவர்கள் இந்த நாளில் நமக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடல்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அவளுக்கு இறைவன் பூர்வமான உடல் நலனை கொடுத்து இன்னும் சிறப்பாக பாடுவதற்கான வாய்ப்புகளையும் ஆசிரியும் தரும்படியாக அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம், அவர்களை பாராட்டுவோம். அவர்களோடு சேர்ந்து நாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற புனித தோமையர் அன்பை பகிர்ந்து வாழ்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் அந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாளை காலை வழக்கம்போல் திருப்படி அதை தொடர்ந்து 9:30 மணிக்கு தியானம் நடைபெறும். தந்தை முனைவர் சூசராஜ் அவர்கள் இங்கே வருகை பெறுகிறார்கள். எனவே இறைமக்கள் அனைவரும் இந்த நாளில் நீங்கள் முழுவதுமாக பங்கேற்று இறைவனுடைய அருளை ஆசிரியர்களுக்கு முயற்சிடுங்கள். ஒரு நாள் தியானம் எவ்வளோ பல வேலையில் இருக்கிறது கூட நாளை தினம் விடுமுறை நினைக்கின்றேன், அரசு விடுமுறை. எனவே இறை மக்களாக நீங்கள் நாளை தினத்தை எல்லாம் பயன்படுத்தி பிரான்ஸ் சஸ்தியருடைய இன்னும் அவரோடு அவரை போல ஏழ்மை எளிமை நிறைந்த நிலையில் நாம் செயல்படுவதற்கான ஒரு சிறிய சுய ஆய்வு சிந்தனை தான் தியானம். நம்மையே சற்று உள்வாங்கி தியானித்து நமது பாதுகாப்புடைய வழியுடன் நடப்பதற்கான ஒரு வழிமுறையில் தான் இந்த தியானம். எனவே மக்கள் எல்லோரும் பங்கெடுக்கும். எல்லாரும் நாளைக்கு எல்லாருக்கும் லீவ் நினைக்கிறேன். ஆகவே அரசு விடுமுறை கல்லூரிக்கு போன போது ஏமாறக்கூடாது. கல்லூரிக்கு போய்க்கிறேன், பள்ளிக்கூடம் போய்க்கிறேன், ஆஃபீஸ் போய்ட்டு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் நாளை விடுமுறை. நாளே பிள்ளைகள் பெரியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் இங்கு வருகை புரிந்து இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும். அதை தொடர்ந்து மதியம் வழக்கமான பிரான்சஸ்டைய பாடுகள் மிகவும் சிறப்பாக அந்த பின்னெழுதி நிகழ்வானது மிக அழகாக நடத்தப்படுவதை பார்க்கின்றோம். அதில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். இது ஒரு சிலர் மட்டுமே அந்த அருள்கண்ணியர்கள் வெளிநடை நடக்கிறது மட்டும் பங்கெடுக்கிறது. நமது பங்கு நம்முடைய பாதுகாவலர்கள் அவருடைய அந்த எவ்வாறு இறைவனை நெருக்கமாக பற்றி கொண்டால் எவ்வாறு இறைவனுடைய
மகிமையில் அவர் வளர்ந்தார் என்பதை மிக சிறப்பாக தத்துவமாக அவர்கள் செயல்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு நேரம் 1 மணி நேரம் மதியத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் நீங்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டுமா என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும். குறிப்பாக இவரின் தினப்பெண்கள் இந்த சிறுவர்கள் எல்லோருமே பங்கெடுக்க வேண்டும். இதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நபராக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அடுத்தடுத்து நீங்கள் தான் அடுத்த தலைமுறை நீங்கள் தான் அடுத்த இந்த பங்குடைய வளர்ச்சிக்கான விக்கிடக்கூடியவர் நீங்கள் தான். பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய முழுவதுமாக நாட்களில் முழுமை கொடுக்க வேண்டும். நாளை காலையிலிருந்து இந்த வழிபாடு ஆராதனை இறைவாக்கு சார்ந்த நிலையில் சிந்திப்பது, அதை தொடர்ந்து மாலை அழைக்கின்ற அந்த வழிபாடு, அதை தொடர்ந்து இறை வழக்கம்போல் 5 மணிக்கு நினைக்கின்ற நவநாள் திருப்படியிலும் சிறப்பாக நாளை ஒரு நாள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை நேரம் சிறப்பிக்கின்றவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள், மற்ற பேர செல்வர்கள் உங்களுக்கு நான் தான் நினைக்கிறேன். அதனால் காலையில் இங்கேயே இருப்பதற்கு முயற்சி மதிய உணவு வழங்கப்படும். மறந்துவிடக்கூடாது. எல்லோருக்கும் நாம் சாப்பிட ஏமாற்றக்கூடாது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் முழுமையாக பங்கேற்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள். இளம் பெண்கள், பிற செல்வர்கள் மற்றும் லூர்து மாதா அன்பியின் சார்ந்தவர்கள் அவர்கள் மாநிலத்தின்படி மீதியுள்ள எல்லாரும் முழுமையாக பங்கெடுக்க வேண்டுமா உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களுடைய திருப்பணியை நிறைவேற்றி செலுத்துவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா கடவுளுக்கு நன்றியும் புகழும் ஆராதனையும். அந்த நேரத்திலே என்னை இந்த திருப்பணியை நிறைவேற்றி உங்களோடு செலுத்துவதற்கு அழைத்து உங்கள் பாப்பனில் பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊரிலே, என்னுடைய பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கின்றார். நான் குருகுலத்திலே குருவாவதற்காக படித்துக் கொண்டிருந்த பொழுது இவர் அந்த பங்கு தந்தையாக இருந்தார். குறுகிய காலம்தான் தங்கியிருந்தார். ஆனால் இருந்தாலும் மக்களுடைய மனத்திலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் என்று மக்கள் இவரை பற்றி பேசுவார்கள். அந்த அளவுக்கு நல்ல பங்கு தந்தை. எனவே அவர்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். நன்றியுடன் ஆண்டவரை உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விலகிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எங்களுடைய வீட்டுக்கு பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.